ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. லாஸ்ட் வீடியோலாம் என்ன போட்டிருந்தேன்னா, சொந்த ஊர் போயிட்டு திரும்ப கிருஷ்ணகிரி வரதா சொல்லியிருந்தேன். ஸோ கிருஷ்ணகிரி ரீச் ஆன பிறகு அனதர் டிஸ்ட்ரிக்ட் போகிறதா வீடியோவில் பேசியிருந்தேன். ஸோ இன்றைக்கி அந்த வேலை தான். இன்றைக்கி வீடு கால் பண்ணிவிட்டு எல்லா திங்ஸ் பேக் பண்ணி ஆல்ரெடி அனுப்பியாச்சு. பட் இன்றைக்கி அதுக்கு முன்னாடி வீடெல்லாம் ரீசெக் பண்ணி ஹவுஸ் ஓனருக்கு கீ கொடுக்க வேண்டிய நாள் தான். ஸோ அதனால தான் நான் மறுபடியும் வீடை செக் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் விட்டு போயிருக்கு, ஏதாவது ரிட்டர்ன் பண்ணணுமா, அந்த மாதிரி வீடியோ பார்த்தேன். சரி, எடுக்கும்போது தோணுச்சு வீடியோ அப்லோட் பண்ணலாமேன்னு சொல்லி அப்படி தான் இந்த வீடியோ ரெடி பண்ணேன். இந்த வீடை பொறுத்த வரைக்கும் நான் இந்த வீட்டில் 2 வருஷம் இருந்துட்டேன். பக்கத்தில் இருக்கக்கூடிய சிபிஎஸ்சி ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போது ஸ்கூல் சார்பாக இந்த வீடு எடுத்து கொடுத்தாங்க. ஆனால் ரெண்டெல்லாம் நாங்கள் தான் பே பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த வீடு என் லைஃப்பில் ஒரு முக்கிய பார்ட்டாக இருந்திருக்கு. ஏன்னா என்னோடய எல்லா சந்தோஷத்தையும் இந்த வீடை பார்த்துருக்கு, அதே மாதிரி என்னோடய எல்லா துக்கத்தையும் பார்த்துருக்கு. இந்த வீட்டில் ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக இருப்போம். அப்பப்போ சாட்டர்டே சண்டே ஆனால் ஸ்கூல்லேருந்து டீச்சர்ஸ் வருவாங்க, லீவ் டேஸ் ஆனால் வருவாங்க. அதாவது 2 நாள் 3 நாள் லீவுனால் ஊருக்கு போக மாட்டோம். கண்டினியூஸாக 4-5 நாள் லீவுனா ஊருக்கு போயிடுவோம். ஸோ இந்த வீட்டில் நிறைய மெமரிஸ் இருக்குது. உண்மையாகவே லாக் போட்டு கீழே இறங்கும்போது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக தான் இருந்தது. ஆப்போசிட்டில் பில்டிங்கில் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்டேயும் பேசிக்கிட்டு எப்போ வருவீங்க, இனிமேல் இங்கே வருவீங்களா, அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக வர லீவுக்கு கிடைக்கும்போது அப்படின்னு சொல்லி இந்த கை காமிக்கிறவங்க என் கூட ஒர்க் பண்ண ஒரு டீச்சர் தான். ஸோ அவங்களுக்கும் பாய் சொல்லி, அவங்க பொண்ணு எனக்கு ரொம்ப சொல்லும். ஸோ அவங்களுக்கும் ஒரு பாய் சொல்லிவிட்டு அப்படியே ஹேண்டில் பண்ணுறதுக்கு கீழே ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். 2 கீயுமே நம்ம ஹேண்டில் ஓவர் பண்ணணும். கேட்டு கீ, அப்புறம் வீட்டோட கீ கொடுத்துட்டா நம்ம வேலை முடிஞ்சிச்சு. இதுதான் நான் இருந்த பில்டிங். மேலே இருக்கிற அந்த 2nd ஃப்ளோரில் தான் நான் இருந்தேன். ஸோ உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலி. ஆனால் என்ன செய்கிறது, நம்ம காலத்தின் கட்டாயம் போய் தான் ஆகணும். ஸோ இதுதான் ஹவுஸ் ஓனரோட வீடு. ஸோ அவங்கள கூப்பிட்டு கீ கொடுத்துட்டு கிளம்பலான்னு தான் இருக்கேன். இந்த கிருஷ்ணகிரியை பொறுத்த வரைக்கும் எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்குது. ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதில் பர்டிகுலராக சில முருகர் கோயில், சிவன் கோயிலுக்கெல்லாம் ரெகுலராக போயிட்டு இருந்தேன். ஸோ இனிமேல் அது எப்படின்னு தெரியலை. அப்போது வரணும்னு நினச்சிருக்கேன். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நான் எந்த டிஸ்ட்ரிக்ட்னு அடுத்த வீடியோ